بسم الله الرحمن الرحيم الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த மார்க்க விளக்க மாநாட்டினுடைய தலைவர், வக்ஃப் வாரியத்தினுடைய உறுப்பினர், தமிழக மஸ்ஜிதுகளில் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பினுடைய தலைவர், சமுதாய அக்கறையும் எல்லோரும் மார்க்க தெளிவு பெற வேண்டும் என்ற பேரார்வம் கொண்ட கண்ணியமிக்க அல்ஹாஜ் முகமது சிக்கந்தர் சாஹிப் அவர்களே, இங்கே வந்தவர்களை எல்லாம் வரவேற்று அமைந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரர், நெல்லை மண்டல மஸ்ஜிதுகளுடைய ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பினுடைய தலைவர் நியாமத்துல்லாஹ் அவர்களே, மேடையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ரொம்ப பெரிய ஆட்கள், பேர் சொன்ன அந்த பட்டியல் நீண்டும் பெரியோர்களே, அதேபோல இந்த தமிழக மஸ்ஜிதுகளின் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பும் மேலப்பாளையம் மஜ்லிஸ் உலமா சபையும் இணைந்து இந்த ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்று இங்கே சிறப்பான ஏற்பாடுகளிலே தங்களை பங்களித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜமாத் கூட்டமைப்பினுடைய பொறுப்புதாரிகளே, மஜ்லிஸ் உலமா சபையினுடைய நிர்வாக பெருமக்களே, இந்த நிகழ்வுகளிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய அருமையான இளைஞர்களே, பல பகுதிகளில் இருந்தும் இங்கே ரொம்ப பெரிய ஆர்வத்தோடு இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கை சலாத்தினை சமர்ப்பித்தவனாக என் வாழ்த்துக்களை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, முக்கியமாக பேசக்கூடிய ஆட்கள் மகரிப் தொழுத உடனே முக்கிய பேச்சாளர்கள் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எப்பவுமே இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள், அதனால ஒன்றும் புதுசாக ஒன்றும் இங்கே சொல்ல போறது இல்லை. இருந்தாலும் நேரத்தினுடைய காலத்தினுடைய சூழ்நிலை கருதி இந்த பிரிவினை இயக்கங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னதை போல وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ பூமியில குழப்பம் பண்ணாதீங்கப்பா என்று சில பேரை பார்த்து சொல்லப்பட்டால் قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ நாங்க குழப்பம் பண்றோமா, நாங்க தான் சமூக சேவை பண்றோம்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், அலா இன்னஹும் ஹுமுல் முஃசிதூன், அவர்கள் தான் குழப்பவாதிகள். தான் குழப்பவாதிங்கிறது கூட விளங்காம இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். பெருமக்களே, ஒரு விஷயத்தை கல்விலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் என்பது சத்தியத்தின் உலகம் அல்ல, இது உண்மையின் உலகம் அல்ல. உண்மையும் இருக்கும், பொய்மையும் இருக்கும், ஹக்கும் இருக்கும், பாத்திலும் இருக்கும், எல்லாம் கலந்ததுதான் இந்த உலகம். அதற்கு சுருக்கமான நிலைப்பாடு என்னன்னு குர்ஆனுடைய ஆரம்ப வசனமே அல்லாஹ் தஆலா ஒரு 5 வசனங்களை முஃமின்களை பற்றி சொல்வான், 2 வசனங்களை அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களை சொல்வான். அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 13-14 வசனங்கள் நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்வான். உலகத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நிலை. எல்லாம் கலந்த இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சத்தியத்தை விளங்கி அதன் வழியிலே நடப்பது என்பது ஒரு மூமினுக்கு சோதனையான ஒரு காலகட்டம், ஒரு நிலை என்பதை அல்லாஹ் தஆலா அதிலே தெளிவுபடுத்தி காண்பிக்கிறான். அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையிலே இங்கே நமக்கு பல்வேறு விதமான நிலைப்பாடுகளை விளக்கி சொல்வதற்குண்டான தேவைகள் சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட எனக்கு மதுஹப் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி இருக்கிற காரணத்தினால நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. அதனால் அது தொடர்பான சில விஷயங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, மற்றவர்களை பின்பற்றக்கூடிய நிலைப்பாடு 3 நிலை இருக்குது. தக்லீதுன்னு சொல்றமே 3 வகையான நிலைப்பாடு இருக்கிறது. ஒன்று கொள்கைகளிலே பின்பற்றுவது, இன்னொன்று மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டிய விஷயங்களிலே பின்பற்றுவது, மூன்றாவது தெளிவாக சொல்லப்படாத விஷயங்களில் பின்பற்றுவது. இது ஒரு இல்மினுடைய சபை, ஒரு கல்வியினுடைய சபை. அதனால கவனமா கல்வில வைக்கணும்னு நான் பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். பின்பற்றுகிற
பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் ஒன்று கொள்கைகளிலே பின்பற்றுவது, இன்னொன்று மார்க்கம் தெளிவாக சொன்னவைகளிலே பின்பற்றுவது, மூன்றாவது மார்க்கம் தெளிவாக அது சொல்லல ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த கருத்து அதை பின்பற்றுவது. இமாம்களை நாம் பின்பற்றுவது என்பது இந்த மூன்றாவது அம்சத்தில் தான். இமாம்களை நாம் பின்பற்றுவது என்பது இந்த மூன்றாவது அம்சத்தில் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லவில்லையா, நம்மை விட தேர்ந்த இறையச்சம் உள்ள சாலிஹீன்களை பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லவில்லையா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற பாதையிலே செல்லுங்கள், ரப்பிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற பாதை எதுவென்று சொன்னால் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நன்மக்கள் நடந்த பாதை என்று அல்லாஹ் சொல்வான். நன்மக்கள் நடந்த பாதை என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அருமையானவர்களே, குர்ஆனிலே எத்தனை ஆயாத்துகள் வத்தபிய சபீல மன் அனாப இலைய, என்னின் பக்கம் மீளக்கூடிய நல்லவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் விளக்கம் இல்லாதவர்களாக இருந்தால் விளக்கமுள்ளவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதேபோல வஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும், முன் சென்று வாழ்ந்த அந்த முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் அவர்களை பின்பற்றியவர்கள் அல்லாஹ் எல்லோரையும் பொருந்திக் கொண்டான் என்று சொல்கிறான். ஆக நன்மக்களை பின்பற்ற வேண்டும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதேபோல அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உலுல் அம்ருக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். உலுல் அம்ர் என்றால் யார்? சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், உலுல் அம்ர் என்று சொன்னால் உலுல் ஃபிக்ஹி வத்தீன், ஃபிக்ஹினுடைய சட்டக்கலையிலே தேர்ந்தவர்கள். இன்னைக்கு குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டு ஒரு மனிதன் வழி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான விஷயம் நான் சொன்னா, குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம் குர்ஆன், குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம் ஹதீஸ், குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம் சஹாபாக்களுடைய மேலான விரிவுரைகள், குர்ஆனுக்கு சிறந்த விளக்கம் தாபியீன்களுடைய விளக்கம். இந்த அடிப்படையில குர்ஆனை பார்த்தா எந்த விதமான வழிகேடும் வராது. அது அல்லாம சுய விருப்பத்தின் அடிப்படையிலே சுய விளக்கத்தின் அடிப்படையிலே சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதுதான் எல்லா விதமான குழப்பங்களும் மிஞ்சிருக்கிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. அருமையான பெருமக்களே, எல்லாரும் ஒரு கேள்வி, மதுஹப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யார் மாற்று கருத்து சொல்றாங்களோ அவங்க சொல்லக்கூடிய கேள்விகள் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ஒண்ணு, குர்ஆன் ஒண்ணு, ஹதீஸ் ஒண்ணு, நமக்கு காட்டப்பட்ட வழிமுறைகள் ஒண்ணு, எதுக்கு நாளா பிரியுறீங்க, எதுக்கு இந்த மாறுபட்ட கருத்துக்கள்? இது அவங்க வைக்கக்கூடிய கேள்விகள்ல ஒண்ணு. அப்படி சொன்னவங்க 40 போயிருக்கிறாங்க, அது வேற விஷயம். நம்ம எல்லாரையும் ஒண்ணா வாங்கன்னு சொல்லிட்டு இது 10 கீர்த்தியா 15 கீர்த்தியா பிரிஞ்சு போயிருக்குது, அது வேற விஷயம். ஒரு பையனோட நான் பேசிட்டு வரும்போது கேட்டேன், தமிழ்நாட்டில் 4 மதுஹப் வேண்டாம் சொல்லி பிரிஞ்சாங்க இல்லையா, இது எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமாப்பான்னு கேட்டேன். அது ஆராய்ச்சி செய்த பெரிய டாக்டரேட்டை வாங்கணும், அந்த அளவுக்கு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. பெருமக்களே, குர்ஆனை ஹதீஸை ஆய்வு செய்வதிலே மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்படலாமா ஏற்படக்கூடாதா? 4 வழிகள், மற்ற வழிகள் ஏற்படலாமா? குர்ஆன் ஒண்ணு, ஹதீஸ் ஒண்ணு, மார்க்கம் ஒண்ணுன்னு சொல்லும் பொழுது எதுக்கு இந்த வழிகள் பிரிகிறது? மாறுபட்ட கருத்துக்களும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நான் ஒரு வரலாறை சொல்கிறேன். இமாம் ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய திராசுல் ஸஹாப் என்ற நூலிலே ஒரு வரலாற்றை சொல்லி காண்பிக்கிறார்கள். ஒரு சஹாபி கோபத்தில் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லிட்டாங்க, லா அக்அு ஸௌஜதி ஹீனன், அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு ஹீன் என்னுடைய மனைவியிடத்தில் நான் சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டான். சொல்லக்கூடாது, ஒரு கோபத்தில் சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள், ஒரு ஹீன் சேர மாட்டேன் என்று சொன்னால் ஹீன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஹீன் சேர மாட்டேன் சொன்னா அந்த ஹீன் என்று சொல்லிவிட்டார், அந்த ஹீன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதை தேடி திரிகிறார்கள். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை எதிர்கொண்டாங்க. சித்தீக் நாயகம் கேட்டாங்க, என்ன கவலையா இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. இல்லை, என்னுடைய மனைவியை பார்த்து ஒரு ஹீன் உங்களிடத்தில் சேர மாட்டேன்னு சொல்லிட்டேன், இந்த ஹீனுக்கு அர்த்தம் விளங்கலன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லாங்க, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லையா? இந்த விஷயத்தை தான் கொஞ்சம் கவனிக்கணும்.
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லையா, லவ் யஅலமுல்லதீன கஃபரூ ஹீன லா யகுஃபூன அன் வுஜூஹிஹிமுன் நார். அல்லாஹ் கியாமத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறான். சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்திலே அந்த கியாமத்து நாள் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஹீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதனால ஹீன் சொன்னா இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தின்படி அந்த ஹீன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எதுங்க? சத்தம் போட்டு சொல்லுங்க, நீங்க கவனிக்கிறீங்கிறதுக்கு. என்னோட வயசுல கூடனவங்க, அறிவுல கூடனவங்க கவனிக்கிறீங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். சித்தீக் நாயகத்தினுடைய அந்த விளக்கத்தின்படி ஹீன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எது? கியாமத். அவங்க சுயமா சொல்லல, ஆதாரத்தை ஆயத்தை கொண்டு சொன்னாங்க. இவர் பார்த்தா ஒரு ஹீன் சேர மாட்டேன்னு கியாமத்து வரை சேரக்கூடாதுன்னு அர்த்தம். கியாமத்து வரை சேரக்கூடாதுன்னு அர்த்தம். அதனால இந்த விளக்கத்தின்படி அவருடைய நிலை எண்ணங்களுக்கு மாற்றம் ஏற்படல. உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? மாதிரி மனைவி பார்த்து ஒரு ஹீன் உங்கள்ட்ட சேர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க உடனே சொன்னாங்களா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரா யாசீன்ல வருகிறது, வ மதாஉன் இலாஹீன், உலகத்தினுடைய எல்லா சுகங்களும் உங்களுக்கு எது வரேன்னு சொன்னா ஹிலாஹி, உங்களுடைய மௌத் வர. அவங்கள ஆயத்துன்னு சொன்னாங்க, அதை கவனிக்கணும். அவங்க கியாமத்துன்னு சொன்னாங்க, அதுக்கு ஒரு ஆயத்தை சொன்னாங்க. இவங்க மௌத் வரேன்னு சொன்னாங்க, அதுக்கு ஒரு ஆயத்தை சொன்னாங்க. இவர் பார்க்கிறார், கியாமத்திலிருந்து கொஞ்சம் இறங்கி மௌத்துக்கு வந்திருக்குது, ஆனா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? மௌத் வர சேர முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு சில நாட்கள் கழித்து செய்தனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கிறார்கள். அவங்கள்ட்ட கேட்டாங்க, இது மாதிரி என்னுடைய மனைவியை பார்த்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன், லா அக்ரு ஜௌஜத்தி ஹீன், என்னுடைய மனைவி இடத்துல ஒரு ஹீன் சேர மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், துதி உகுலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா, விளை நிலங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா விளைச்சலை தருகிறான் ஒவ்வொரு பருவத்திலும். அந்த பருவம் என்பதற்கு அல்லாஹ் தஆலா ஹீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அந்த பருவம்னு சொன்னா 6 மாசம்னு அர்த்தம். அவங்களும் ஹீன் என்பதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், குர்ஆனை சொல்கிறார்கள். ஹீன் என்பதற்கு குர்ஆனுடைய விளக்கத்தை சொல்கிறார்கள். ஆனா 6 மாசம். கியாமத்திலிருந்து இறங்கி எங்க வந்துச்சுங்க? மௌத்துக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு? 6 மாசம் ஆயிடுச்சு. கொஞ்சம் முகத்துல ஒரு மறுமலர்ச்சி, 6 மாசம் பொறுக்கணுமே. அப்பதான் ஹஜ்ரத் சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் தான் அவர்களை பார்க்கிறார்கள். அவங்க கேட்டாங்க, என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, இப்படி மாதிரி என் மனைவியை பார்த்து ஹீன் சேர மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதுக்கு விளக்கத்தை தேடி நடக்கிறேன் என்று சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபசுப்ஹானல்லாஹி ஹீன தும்சூன வ ஹீன துஸ்பிஹூன், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் ஒரு காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள். அந்த இடத்துல ஹீனுக்கு ஆயத்துல அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரு காலை அல்லது ஒரு மாலை. நீங்க காலையில் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா சாயங்காலத்தோட விஷயம் முடிஞ்சு போச்சுட்டாங்க. நேற்று சாயங்காலம் சொல்லியிருந்தீங்கன்னா காலையோட விஷயம் முடிஞ்சு போச்சு. இவர் பார்த்தார், ஆக 4 விளக்கம், 4 பேரும் பெரிய பெரிய ஆட்கள், சொன்னவங்க சொந்த கருத்தும் சொல்லல, அல்லாஹ்வுடைய அருள் வசனங்களை கொண்டு அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இலா ஹதரத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. நாயகமே, இந்த மாதிரி ஒரு வார்த்தை நான் சொல்லக்கூடாது, ஆனா சொல்லிட்டேன், அதுக்கு என்ன விளக்கம் என்று தேடி திரிந்தேன். சித்தீக் நாயகத்திடத்தில் கேட்டேன். லவ் யஅலமுல்லதீன கஃபரு அந்த ஆயத்தை ஓதி கியாமத்தின் சொன்னாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மௌத் என்று விளக்கம் சொன்னார்கள். உஸ்மான் கனி 6 மாதம் என்ற ஆயத்தை கொண்டு விளக்கம் சொன்னார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு காலை அல்லது ஒரு மாலைன்னு சொன்னாங்க. அப்பொழுதுதான் மனித குலத்தின் வழிகாட்டி, உலகை உய்விக்க வந்த உத்தமர், நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபிஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும், என் சஹாபிகள் வானில் மின்னும் நட்சத்திரங்களைப் போல யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். மாறுபட்ட கருத்துக்கள் மார்க்கத்திலே ஏற்படுமா ஏற்படாதா என்பதற்கான ஒரு சாலையாகத்தான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். யாரை பின்பற்றினாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நாயகமே, நாளையும் பின்பற்றலாம், ஆனா இப்ப நான் எதை எடுக்கிறதுன்னு கேட்டாங்க. எது வேணாலும் பின்பற்றலாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க, நான் இப்ப எதை எடுக்கிற நாயகமேன்னு கேட்டாங்க. அவங்க சூழல் ஹால் எல்லாத்தையும் பார்த்து சொன்னாங்க, ஃபஅமர அய்யஹுத பிகௌலி அலியின், சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய கருத்து தான் உங்களுக்கு நல்லது, அதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அருமையானவர்களே, மாறுபட்ட கருத்துக்கள் மார்க்கத்திலே அனுமதியா என்பதற்குண்டான ஒரு நிலைப்பாடு. எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம், 100கணக்கான ஹதீஸ்கள் மார்க்கத்திலே சொல்லலாம்.
பல இடங்களிலே மீலாது தொடர்பான இடங்களிலே இந்த மதம் சம்பந்தப்பட்ட இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம், நான் எதற்கு இந்த வரலாறை சொல்கிறேன் என்று சொன்னால் கல்விலே பதியும் என்பதற்காக. நம்முடைய அதவுடைய கிதாபுகள்ல ஒரு செய்தி எழுதுறாங்க. சையதுனா சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு வஃபாத்துக்கு பின்னால அவங்க மெம்பர் படியில் நின்று குத்பா ஓதுனாங்க. மூணாவது படியில நிக்கல, மூணாவது படியில நிக்கல. ஏனென்று சொன்னால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொற்பாதங்கள் பட்ட இடம், அந்த இடத்தில் நான் கால் வைத்து மிதித்து நிற்பது என்பது அளவு குறைவாக ஆகிவிடும் என்பதற்காக இரண்டாவது படியில நின்று அவங்க ஆட்சி போல குத்பா ஓதுனாங்க. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வருகிறார்கள் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அவங்க பார்த்தாங்க சித்திக்குல் அக்பருடைய ஸ்தானத்துல நான் ஏறி நின்னேன்னு சொன்னா மக்கள் என்னையும் சித்திகையும் ஒப்பிட்டு விடுவார்கள், நான் சித்திக் நாயகத்துக்கு ஒப்பானவன் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படியில் நிக்க முடியாது, அதனால அதிலே நிக்க முடியாதுன்னு முதல் படிக்கு இறங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஆட்சிக்கு வர்றாங்க ஹஜ்ரத் யாருங்க, உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா. இருக்கிறது 3 படி. இப்ப எங்க நின்னாலும் பிரச்சனை. எந்த படியில ஏறி நிக்கிறது? இருக்கிறது 3 படி. ஆனால் சையதுனா உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யோசிக்கவே இல்லை, நேரா 3வது படிக்கு ஏறிட்டாங்க. முதலாவது படியிலே நின்றால் மக்கள் என்னை ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு ஒப்பிட்டு விடுவார்கள், உமர்லான் என்னை விட அந்தஸ்து மிக்கவர்கள். இரண்டாவது படியில் நின்றால் மக்கள் என்னை சித்திக்குல் அக்பருக்கு ஒப்பிட்டு விடுவார்கள், அவர்கள் என்னை விட எவ்வளவோ அந்தஸ்து மிக்கவர்கள். ஆனால் இந்த உலகத்தில் சாதாரண அறிவு படைத்த ஒரு மனிதன் கூட என்னை ரசூலுல்லாஹ்வோட ஒப்பிட மாட்டான், அதனால் நான் அந்த படிக்கு போயிட்டேன்னு சொன்னான். ஐம்மத்துகளுடைய இமாம்களுடைய மாறுபட்ட கருத்து சமுதாயத்திற்கு ஒரு பெரிய ரஹ்மத். அவங்க ஒரு குழியை தோண்டி கீழே இறங்கினாங்கன்னு வைங்க, இன்னைக்கு எங்காவது பள்ளியில ஹத்தீப் இமாம் குத்பா ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது சஹாபாக்கள் தோண்டினா நாமளும் குழியை தோண்டி அவர் குழிக்குள்ள அதல பாதாளத்துல நின்று குத்பா ஓதுற நாம சுத்தி ரெண்டு எட்டி பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு சமுதாயத்திற்கு நன்மையாக அமைந்தது. மாறுபட்ட கருத்துக்களுக்கு மார்க்கத்திலே அனுமதி உண்டு. ஹதீஸ்களிலே ஆதாரங்களில் புகாரில் ஒரு ஹதீஸ் வருது. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சிக்கு பின்னாலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அம்மா அன, புகாரியில் வருகிறது, அம்மா அன இதா லம் அஸ்தக்லிஃப், எனக்கு பின்னால யார் ஹலீஃபா என்று நான் நியமிக்கவில்லை என்று சொன்னால் அதுவும் சரிதான். ஃபைன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஸ்தக்லிஃப், நபி அவர்கள் தனக்கு பின்னால் இவங்க தான் ஹலீஃபா நியமிச்சு வச்சிட்டு போயிரல்ல, அதனால் நான் நியமிக்காவிட்டாலும் அதுவும் சரிதான். இல்லை எனக்கு பின்னால் ஒரு ஆள் இவர்தான் ஹலீஃபா என்று நியமித்தால் அதுவும் சரிதான். ஏனென்று சொன்னால் ஃபைன்ன அபூபக்கரின் கத் இஸ்தக்லஃப, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு பின்னால் யார் ஹலீஃபா என்று நியமித்தார்கள். மாறுபட்ட கருத்துக்கள் சரி என்பதற்காக சொல்கிறேன். உண்மையான பெருமக்களே, மாறுபட்ட கருத்துக்களுக்கு மார்க்கத்திலே அனுமதி உண்டு என்பதை பற்றி ஏராளமா சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி, அதனால நமக்கு தெரிஞ்சதெல்லாம் விளக்கத்தில் எடுத்துக்கிறதா? மாறுபட்ட கருத்து அனுமதி உண்டுதானே. இவர் குர்ஆனை பார்க்கிறார், இவருக்கு ஒரு விளக்கம், அவர் குர்ஆனை பார்க்கிறார், அவருக்கு ஒரு விளக்கம். அந்த ஆற்றல் பெற்றவர்கள் அல்லவா அதில் ஈடுபட வேண்டும். அந்த துறையில் ஈடுபாடு இல்லாதவங்க எனக்கு தெரியும் சொல்லிட்டு நமக்கு ஈடுபாடு இல்லாத ஒரு துறையில் ஒரு மனிதர் ஈடுபட முடியுமா? குர்ஆன் எடுக்கிறார், உதாரணத்துக்கு சொல்றேன், குர்ஆனுடைய ஆயத்தை அவர் எடுத்து அல்லாஹ் குர்ஆன் ஒரு இடத்துல சொல்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபா மர்வா என்பது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். யார் ஹஜ் செய்கிறார்களோ உம்ரா செய்கிறார்களோ அந்த ரெண்டுக்கும் மத்தியிலே அவர்கள் தவாஃப் செய்வது, ஓடி நடப்பது குற்றம் அல்ல. குர்ஆனுடைய நேரடியான வசனத்துக்கு அர்த்தம் இதுதான். குற்றம் அல்லன்னா என்னங்க அர்த்தம்? குற்றம் அல்லன்னா செய்யறதா இருந்தா செய்யலாம், செய்யாட்ட விடலாம், அப்படிதானே அர்த்தம். நான் ஏதாவது மாற்றமா இருந்தா சொல்லுங்க. குற்றம் அல்ல என்ற குர்ஆனுடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? செய்வதாக இருந்தால் செய்யலாம், செய்யாவிட்டால் விட்டு விடலாம், அதான் குற்றம் அல்லங்கிறதுக்கு அர்த்தம். ஆனா யாராவது ஹஜ் உம்ரா செய்யறவங்க அவர்கள் தவாஃப் செய்வதை, ஸஃபாவுக்கு மர்வாவுக்கு மத்தியிலே ஓடுவதை யாராவது நினைச்சா செய்யுங்க, இல்லைன்னா விடுங்கன்னு யாராவது விளக்கம் சொல்லியிருக்கிறார்களா? எல்லோரும் அதை வாஜிப் என்று சொல்கிறார்கள், கண்டிப்பா செய்யணும்னு சொல்றாங்க. அவன் குற்றம் அல்ல என்ற ஆயத்தில் இருந்து கண்டிப்பானது என்று எப்படி எடுத்தார்கள்? ஏன் எடுத்தார்கள்? இந்த விளக்கம் தெரிந்தவர்கள் எடுத்தார்கள். அது காரணம் ரொம்ப நீளமானது. விளக்கம் தெரிந்தவர் ஒவ்வொரு ஆட்களும் குர்ஆனுடைய ஆயத்தை பார்த்து அதனுடைய தர்ஜுமா வைத்து 3, 18, 7, 19 நம்பர் சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும் அதனுடைய நிலைப்பாடு? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல தொழுங்கன்னு சொல்றான், கடன் கொடுத்தா எழுதி வைங்கன்னு சொல்றான்,
விளைச்சல் விளைஞ்சா சாப்பிடுங்கிறான், சாப்பிடக்கூடிய பொருள்களை ஜகாத்து கொடுங்கிறான். எல்லா ஏவல் வினையும் ஒரே சட்டமா? தொழுது கொள்ளுங்கள் ஒரு ஏவல் வினைதான், கடன் கொடுத்தால் எழுதி வைங்கள் ஏவல் வினைதான், ரெண்டு ஒரே அர்த்தமா? ஒன்று ஃபர்து மார்க்கத்திலே, இன்னொன்று விரும்பத்தக்கது. அல்லாஹ் சொல்கிறான் ஃபஹமனு மா ஷி'தும், நினைச்ச மாதிரி வாழ்ந்துக்குங்கப்பா. குர்ஆனுடைய ஆயத்து, நம்ம நினைச்ச மாதிரி வாழன்னு அல்லாஹ்வே சொல்லிட்டான், நமக்கு எப்படி இஷ்டமா அப்படி எல்லாம் வாழ்ந்துக்கலாம். அதுக்கு அர்த்தமா? எச்சரிக்கிறான். அங்கே குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஏவல் வினைகள் என்பது 16 அர்த்தங்களுக்கு வரும். 16 அர்த்தங்களுக்கு வரும். 16 அர்த்தத்துக்கும் ஆயத்து இருக்குது. குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஏவல் வினைகள் என்பது 16 அர்த்தங்களுக்கு வரும் என்று சொன்னால் இது எந்த அர்த்தத்துக்கு உள்ளதுங்கிறது நாம எப்படி விளங்குறது? கடன் கொடுத்தால் எழுதி வைங்கள், அது முஸ்தஹப்பானது. அங்க என்ன குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஒரு பச்சை கோடு போட்டு காட்டி இருக்கிறானா? அல்லது தொழுகை ஃபர்து என்ற அந்த வார்த்தைக்கு நாம் எப்படி அடையாளம் வழங்குவது? அதற்கு ஆய்வு பெற்ற திறமை உள்ள தகுதி உள்ளவர்கள் அல்லவா அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆளாளுக்கு எனக்கு இருக்குது அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆட்களும் விளக்கம் சொல்ல ஆரம்பித்தால் என்ன விளைவுகிறது? அதனால்தான் தகுதி உள்ள அந்த ஆற்றல் உள்ள அந்த தகுதி என்னங்கிறத ஷரஹுல் முஹத்தப் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக விரிவாக எழுதுவார்கள், அற்புதமாக எழுதி காண்பிப்பார். பெருமக்களே, யஹ்யா இப்னு முஈன் என்ற ஒரு பெரிய மேதை, 10 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் செய்தவர்கள். 10 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் செய்தவர்கள். அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி ஒரு மசாலா கேட்டான். தொடக்குள்ள நிலையிலே ஒரு பெண் மையத்தை தொடலாமா? மாதத்தை தொட்ட பெண்ணாக நான் இருக்கிறேன், நான் ஒரு மையத்தை தொடலாமான்னு ஒரு சட்டம் கேட்டாங்க. ஹஜ்ரத் யஹ்யா இப்னு முஈன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய 10 லட்சம் ஹதீஸையும் யோசித்து பார்க்கிறார்கள். அவங்களுக்கு உடனடியாக பதில் சொல்ல இயலல்ல, முடியல. அந்த நேரத்தில் தான் அவர்களிடத்தில் பாடம் படித்த ஹஜ்ரத் அபூ சௌர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னாங்க, என்னுடைய மாணவர் அபூ சௌர் இதோ வருகிறார், அவர் ஃபிக்ஹ் கலையிலே சட்டக்கலையிலே தேர்ச்சி பெற்றவர், அவங்கள்ட்ட கேட்டுங்க விளக்கம் சொல்லுவாங்கன்னு சொன்னார். அந்த பெண்மணி போய் கேட்டார்கள், தொடக்குள்ள நிலையிலே நான் ஒரு மையத்தை தொடலாமா? அவங்க தொடலாம்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா போயிடுச்சு. ஹஜ்ரத் அபூ சௌர் அவர்களை யஹ்யா இப்னு முஈன் கூப்பிட்டாங்க. 10 லட்சம் ஹதீஸ் மனப்பாடுள்ள யஹ்யா இப்னு முஈன் கூப்பிட்டாங்க. வாமா தொடலாமான்னு கேட்டவொன்னே ஆமான்னு சொல்லிட்டீங்களே, என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. என்னுடைய உஸ்தாத் அவர்கள் நீங்க சொல்லி தந்த ஹதீஸ் ஆதாரம். என்ன விஷயம் கேட்டாங்க. நீங்க ஒரு தடவை சொன்னீங்க, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமுடி சீவி விட்டார்கள், அவங்க தொடக்குள்ள நிலையில் இருக்கும் பொழுது. அதுக்கு என்ன தொடர்புன்னு கேட்டாங்க. அவங்க மையத்தை தொடலாமான்னு கேட்கறாங்க. நீங்க என்னன்னு சொல்றீங்களேன்னாங்க. அஷ்ரஃபுல் ஹல்கான படைப்பினங்களில் சிறந்தவர்களான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடக்குள்ள நிலையிலே ஒரு பெண் தொடலாம் என்றால் மையத்தை தொடுவது தப்பல்லன்னு சொன்னாங்க. அப்பன்னா ஹஜ்ரத் யஹ்யா இப்னு முஈன் சொன்னார்கள், யா மஅஷரல் ஃபுகஹா நஹ்னு ஸயாதிலூன வ அன்துமுல் லதிப்பா. ஃபுகஹாக்களே, நாங்கள் எல்லாம் மருந்தினுடைய பெயர் தெரிந்தவர்கள், அந்த மருந்தினுடைய உபயோகம் தெரிந்த டாக்டர்கள் நீங்க தான் சொன்னாங்க. எல்லோரும் நமக்கு இஷ்டப்பட்டதை எல்லாம் விளங்க ஆரம்பிச்சாச்சுன்னா என்ன வரும்? அதனுடைய விளைவு என்ன ஆகும்? பல இடங்களில் சொல்றதா நான் ஞாபகத்திற்காக சொல்கிறேன். கேரளாவில் ஒரு ஆள் தேர்தலில் போட்டி போட்டார், மான் சின்னத்தில் போட்டி போடுறார். இன்னொரு ஆள் மரம் சின்னத்தில் போட்டி போடுறார். மான் சின்னத்தில் போட்டி போட்டவர் சொன்னாரா, மரம் சின்னம் போட்டி போட்டவருக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, ஓட்டு போடாதீங்க. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகுனா மினல் ஸாலிமீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னா, இந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க, நீ அநியாயக்காரர் ஆயிருவீங்கன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆகவே மரத்துக்கு ஓட்டு போடாதீங்க. குர்ஆனுடைய ஆயத்தை சொந்த விளக்கத்திற்கு எடுக்க ஆரம்பித்தால் என்ன விளைவுகள் வரும் என்பதை பெருமக்களை யோசித்து பார்க்க வேண்டும். இது ஒரு ஆழமான விஷயம், விரித்து சொல்லப்பட வேண்டிய விஷயம், அமர்ந்து பாடங்கள் நடத்துவதை போல் சொல்லப்படக்கூடிய விஷயம். அதுக்கு ஸ்பெஷல் ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க விளக்கமா சொல்லுவாங்க. நான் ஒரு சுட்டி காட்டுவதற்காக, ஞாபகத்திற்காக மாத்திரம் அருமையான பெருமக்களை இதை நான் சொல்கிறேன். யார் இந்த உலகத்திலே மதுஹபினுடைய வழியை விட்டுவிட்டு சுய அபிப்பிராயத்தை பின்பற்றுகிறார்களோ 3 விதமான பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படும் என்பதை பெருமக்கள் சொல்கிறார்கள். அருமையான இளைஞர்களே, நல்லவர்களே, நாதாக்கள் வழிநடக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களே, இவங்க நேத்து என்ன சொன்னாங்க, இன்னைக்கு என்ன சொன்னாங்க, நாளைக்கு எப்படி மாறிக்கிட்டு இருக்கிறாங்கிறத கண் முன்னால பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது அனாச்சாரங்களை ஒழிக்கிறோம் என்று வந்தவர்கள், வரதட்சணை என்று வந்தவர்கள், அதை சொன்னார்கள் இதை சொன்னார்கள், கடைசியில ஹதீஸ்ல கை வச்சிருக்கிறாங்க.
அவங்க ஹதீதுல என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் உள்ள போகல, ஏன்னா அதுக்கு சைவதி இருக்கிறா விளக்கமா சொல்ல இருக்கிறா. ஹதீஸ்களிலே இந்த என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார்கள் சென்றாளர்கள். இந்த தீனில் இருந்து ஹதீஸ் என்ற ஒன்றையை எடுப்பதற்கான முயற்சிகள் செய்திருக்கிறார். அப்படி ஒரு ஆபத்தான நிலை இந்த சமூகத்தில் மார்க்கத்தின் பெயரால் ஏற்படுகிறது என்பதனால் தான் அதை விட்டு பாதுகாப்பதற்காக இந்த கூட்டம். அருமையான பெருமக்கள், யார் மதுஹபினுடைய சாலிஹீன்களுடைய வழியை விட்டார்களோ 3 விதமான சோதனை அந்த அவர்களுக்கு ஏற்படும். ஒன்று, நல்லவர்களை பற்றி உண்டான கண்ணியம் கல்வியில் இருந்து எடுபட்டு விடும். நல்லவர்களை பற்றிய கண்ணியம் கல்வியில் இருந்து எடுபட்டு விடும். எடுபட்டுருக்குதா இல்லையா? எடுபட்டதுனாலதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து புகாரில் ஹதீஸ் வருது இல்லையா, உமர் தான் ஒரு வழியில் போனா அந்த வழியில் ஷைத்தான் வரமாட்டான், உமர் தான் கூட ஷைத்தான் சேர மாட்டான். அதனாலதான் இங்க 20 ரக்காத் தொழுகிறது இல்லை, ஏன்னா அது உமர் தான் போன வழிங்கிறதுனால. பெருமக்களே, அப்படிப்பட்ட அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெருமக்களை பார்த்து இடத்திலே சொல்வதற்கு நான் பயப்படுகிறேன். பெருமக்களே, அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து இந்த கயவர்கள் சொல்லக்கூடிய கடும் சொல், கியாமத்திலே அதற்கு உமர் தான் வருவார்கள், உங்களை விட்டு வைப்பார்களா என்று பார்ப்போம். அவர்களை பார்த்து இவர்கள் சொல்கிறார்கள், குழப்பவாதி. சமுதாயத்திலே முதல் குழப்பவாதி யாருன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா. சும்மா நான் சொல்லல, விஷயம் வச்சிருக்கிறேன். அது என்ன விஷயம் மகரிப் தொழுது வந்தவன வாங்க நான் சொல்றேன். எங்க சொல்லியிருக்கிறாங்க, எப்படி இருக்குதுங்கிறத மகரிப் தொழுது வந்தவன சொல்லிடுறேன். நான் பயான் செய்யல, மகரிப் தொழுது வந்தவன, மகரிப் தொழுது ஆரம்பிச்சிடும் முக்கியஸ்தர்களுடைய பேச்சு. பெருமக்களே, சாலிஹீன்களை பற்றி 3 விஷயம் வரும். யார் மதுஹபை விட்டார்கள் அவர்களுக்கு. முதலாவது, சாலிஹீன்களை பற்றிய கண்ணியம் கல்வியிலிருந்து எடுபட்டு விடும். எடுபட்டுருக்குதா இல்லையா? நீங்க கண்கூடா சொல்லுங்க. சில பேருக்கு முஹியத்தீன் அப்துல் காதிர் இவன் அலறான், அந்த பேரை கேட்டாலும் இவனுக்கு என்ன செய்யுது? நம்ம சங்கைக்குரிய நம்முடைய பெரிய தவறுகள் அடிக்கடி சொல்வார்கள், சில ஆயத்துக்களை ஓதுனா சில ஜெயித்தான் கிளம்பும். அதே மாதிரி சில பேர் யானபி ஓதுனா இவன் கிளம்புறான், முஹியத்தீன் அப்துல் காதிர் இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சாலிஹீன்களை பற்றிய கண்ணியம் கல்வியிலிருந்து எடுபடும். முதலாவது சோதனை. இரண்டாவதாக, யார் மதுஹபை விட்டார்களோ அவர்களுக்கு ரப்பு கொடுக்கக்கூடிய சோதனைகளில் இரண்டாவது, மனோ இச்சை மார்க்கமாகும். உதாரணம் நிறைய சொல்லலாம். அவருடைய மனோ இச்சை மார்க்கமாகும். என்னத்தை செய்தாலும் அதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னத்தை செய்தாலும் பொம்பளை எல்லாம் மொத்தமா கூட்டி வச்சுட்டு ஒரு இடத்துல சேர்த்து வச்சு சத்தம் போடுறாங்க, இப்படி பொது இடத்துல யார் அழகா இருக்கிறாங்க அவங்கள போட்டோ பிடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களப்பா, அதுக்கு ஆதாரம் என்ன? அதுக்கு ஒரு குர்ஆனுடைய ஆயத். பெருமக்களே, மனோ இச்சை மார்க்கமாகும். மூணாவது, சூல் ஹாத்திமா ஏற்படும், கெட்ட முடிவு ஏற்படும். அவர்களும் ஹிதாயத்தை பெற வேண்டும் என்ற ஆசையில் தான் இந்த கூட்டத்தில் நம்ம கூட்டி இருக்கிறோம். சங்கைக்குரிய நம்முடைய சிக்கந்தன் அவர்கள் சொல்வார்கள், இந்த கூட்டம் போட 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 மாறி வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க அவங்களுடைய கூடாரமே காலியாகி கொண்டிருக்கிறது. அவங்களே செய்யறாங்க, உணர்றாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை புகாரிலேயே முன்னிச்ச ஹதீஸ் பலகீனம் என்று சொல்ல ஆரம்பித்த பிறகு, குர்ஆனிலே எழுத்துப்பிழை இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்த பிறகு அவங்களுடைய கூடாரமே ஆடி போயிருக்குது. அதனாலே நம்முடைய இளைஞர்கள் இதிலே உஷாராக இருக்க வேண்டும். ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன். பெருமக்களே, நம்முடைய முன்னோர்களான சங்கைக்குரிய இமாம்கள் எல்லோருடைய காலமும் ஹைருல் குரூன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் சிறந்த காலம் 3 காலம். ஒன்று, நானும் என் சஹாபிகளும் வாழ்ந்த காலம். முதலாவது, நானும் என் சஹாபிகளும் வாழும் காலம் உலகத்திலே முஸ்லிம் மக்களிலே உள்ள காலங்களிலேயே உலகத்திலே சிறந்த காலம் இந்த காலம்தான், பொற்காலம். இரண்டாவது காலம், சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்து தாபீன்களுடைய காலம். மூணாவது தாபீன்களுடைய காலம். சிறந்த காலம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட இந்த 3 காலத்திற்குள்ளுதான் நம்முடைய 4 இமாம்களும் வந்து விட்டார். இந்த 3 காலத்திற்குள்ளே சுருக்கமாக நான் சொல்கிறேன், நானும் என் சஹாபிகளும் வாழும் காலம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதனுடைய அளவு என்னன்னா ஹிஜ்ரி 110 வரை. ஏன்னா இந்த உலகத்தில் கடைசியாக மரணமான சஹாபி சையதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 110 வஃபாத் ஆனாங்க. சஹாபிகளுடைய கடைசி சஹாபி அவங்க ஹஜ்ரத் சையதுனா அபூ துஃபைல் அவர்கள். அந்த வருஷம் எந்த வருஷங்க? ஹிஜ்ரி, சும்மா சொல்லுங்களேன், சத்தம் போட்டு சொல்லுங்களேன், 110. அப்ப நானும் என் சஹாபிகளும் வாழ்ந்த காலம் என்று சொன்னார்களே, அந்த காலம் ஹிஜ்ரி 110 வரை. அதற்கு அடுத்து தாபீன்களுடைய காலம் என்பது 60 வருடம். 110 60 170 வருடம். அதற்கு அடுத்து தாபீன்களுடைய காலம். அந்த தாபீன்களுடைய காலம் என்பது 90 வருஷம்.
அப்போ 170ம் 90ம் கிட்டத்தட்ட 260 வருடம். ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, உலகத்திலே ஆக தலை சிறந்த காலம் நான் வாழும் என் சஹாபிகள் வாழும் காலம், எனக்கு பின்னால் தாபியங்களுடைய காலம், தாபியங்களுடைய காலம். இந்த காலத்தின் அளவு என்ன? கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 260 வரை. நம்முடைய 4 இமாம்களுமே ஹிஜ்ரி 241 வந்து முடிச்சிட்டாங்க. எல்லா இமாம்களுமே அவர்களுடைய காலம் எதோடு முடிந்து விட்டது என்று சொன்னால் ஹிஜ்ரி 241 முடிந்து விட்டது. நானும் என் சஹாபிகளும் தாபியங்களும் தாபியங்களுடைய வாழ்ந்த காலம் ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, அது 260 வரை இருக்குது. ஆக உலகத்தில் ஆகத்தலை சிறந்த காலகட்டத்திலே வந்தவர்கள் தான் நம்முடைய பெருமக்களான கண்ணியமிக்க இமாம். அருமையானவர்களே, ஆகவே அந்த நல்வழி நடந்த ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்ற அந்த சீதேவிகளுடைய வழியினால் நான் மதுஹபுன்னா சில பேர் கேட்கிறான். மதுஹபுன்னாலே ரஹப எதுஹபுனுடைய இஸ்ம் மக்கான். மதுஹபுன்னு சொன்னாலே ரஹப எதுஹபுனுடைய இஸ்ம் மக்கான் நாங்க போய் சேரும் வழின்னு அர்த்தம். அல்லாஹ்வின் பால் ரசூலின் பால் போய் சேரக்கூடிய மதுஹபுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதானே. அல்லாஹ்வின் பால் ரசூலின் பால் போய் சேரக்கூடிய வழி என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அருமையான பெருமக்களே, அதனாலே அந்த நன்மக்களை பின்பற்றிய காரணத்தினால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோம். ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் நம்முடைய முன்னோர்களான சாலிஹீன்கள் அந்த வழியை பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள். அருமையான இளைஞர்களே, வழிதவறி நிலையிலே சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து இந்த நன்மக்களுடைய பாதையிலே நீங்கள் நிலை பெறுங்கள். அதற்கு மாற்றமான மனோ இச்சைக்கு அடிமைப்பட்ட உலகாதாய நோக்கங்களை கொண்ட இப்படிப்பட்டவர்களுடைய இந்த தீய பிரச்சாரங்களில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் இந்த கூட்டத்தை கபூல் செய்தருள்வானாக. யாரெல்லாம் இதற்கு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. தொலைதூரமான பகுதிகளில் இருந்து இங்கே பெருமக்கள் வந்திருக்கிறார்கள், எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். மக்ரிப் தொழுத உடனே அருமையானவர்களே யாரும் பிந்தக்கூடாது. ஒரு 2 ரக்காத் சுன்னத் தொழுது உடனே வந்துருங்க. தொழுத உடனே இன்ஷா அல்லாஹ் முக்கியமான நிகழ்வுகள் ஆரம்பிக்கிறது. அதனால நீங்க தாமதிக்கவே கூடாது. முன்னால வந்து சின்ன பிள்ளைகள் யாராவது இருந்தா நீங்க பெரியவர்களுக்கு இடமிட்டு அமர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சோழர்களே, அங்கே வாவேறு பள்ளிவாசலில் தொழுகை மகரிப் முடிக்கலாம். குறைந்த அளவு எண்ணிக்கை இந்த மேடைக்கு பின்னாலும் ஒரு பள்ளிவாசல் உள்ளது, அங்கும் தொழலாம். இன்ஷா அல்லாஹ் வாவர் பள்ளியில முன்னையும் பக்கத்துல ஒரு பள்ளி இருக்குது. அதனால அந்த இடங்கள்ல தொழுதுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தயவு செய்து அருமையான பெருமக்களே, நாம வந்து பெரிய முயற்சி செய்து இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா இன்ஷா அல்லாஹ் வந்துடும். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க. வரவேற்பு அருமையான வரவேற்பு.